உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறீங்க. முத்துராமலிங்க தேவர் அந்த வரி வரும்போது உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீங்க ஏன் போடுறீங்க? ஏன்னா அவர் ஒரு தேசிய தலைவர் டைட்டில் வச்சு தேவர் டைட்டில் வைக்க தெரியாதா எங்களுக்கு? நான் சொல்றேன், பதிவை நீக்கி விட்டுருங்க. ஏன்னா இனிமே பிரிவினை வேணாம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கங்க, நான் ஏஎம் சௌத்ரி பேசுறேன். ஹலோ ஹலோ பிரதர். பிரதர் வணக்கம் பிரதர். இப்ப இந்த தேவர் படத்தை நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கை வரலாறு. நீங்க யாரு? ஏஎம் சௌத்ரி என் பேரு. சரிங்க. தேசிய தலைவர்ன்ற பேர்ல தேவரோட வாழ்க்கை வரலாறு நான் தான் படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம எல்லா தலைவரும் நல்லபடியா காட்டணும்னு நினைக்கிறோம். நீங்க இன்னைக்கு போட்ட பதிவு ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு. நான் என்ன போட்டிருந்தேன்? நான் தப்பா ஒண்ணும் போடலையா? முத்துராமலிங்க உள்ளிட்ட சாதி வெறியர்கள்னு போட்டிருந்தீங்க. அதை விடுதலை செய்யப்பட்டாரு தான் நான் போட்டிருக்கேன். நானு சாதி வெறியர்கள் போடக்கூடாது. அவரை தேசிய தலைவர் அதுக்காண்டி தானே இவ்வளவு நாள் நாங்க போராடிட்டு இருக்கோம். அவர் சாதியவாதி இல்லன்றதுக்கு தானே நாங்க போராடுறோம். சரி. அவர் அனைத்து சொல்ல போனா அவர் தலித் மக்களுக்கான தலைவர் தான். முதல் சொல்ல போனா அவங்களுக்காண்டிதான் அவர் முதல் போராட்டத்தை ஆரம்பிச்சவரே அவர் தான். நீ இந்த மாதிரி பதிவுகள்லாம் ஏன் நீங்க போடுறீங்க, பிரிவினை பதிவுகள்? இல்ல, அதாவது வழக்கு நான் போட்டதுல வழக்குல இருந்து விடுதலை செய்யப்பட்டாருங்கிறது உள்ளிட்ட சாதி வெறியர்கள் போட்டிருக்கீங்களா? நீங்களே அந்த பதிவு ஒரு தடவை எடுத்து படிச்சு பாருங்களேன். இல்ல அது சரி. அதாவது அவரு சாதிய வன்மத்தோட செயல்பட்டாரு அப்படிங்கறதுல வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? அவர் எப்படி சாதிய வன்மத்தோட செயல்பட்டாரு? அவர் என்னைக்குமே அப்படி செயல்பட்டதே இல்லையே. இல்லையா? ஒரு நேரத்துல ஒரு துளி கூட அவர் சாதிய வன்மத்தோட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் செயல்பட்டதே கிடையாது. ஏன்னா இப்ப முந்தைய விட நான் இந்த படத்தினால வரலாறு ஆய்வு பண்ணி எல்லாம் பண்ணி இப்ப நீங்க சொல்ற கொலைக்கே என்ன காரணம்ன்ற வரைக்கும் நாங்க ஆய்வு பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இன்னமும் அதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பொது இடத்துல கூட நம்ம 2 பேரும் விவாதிப்போம். ஏன்னா இனிமேலும் நீங்க இந்த மாதிரி ஒரு 10 அதாவது நம்ம எதுக்காண்டி போராடுறோம், அவர் ஒரு தேசிய தலைவர், நீங்க திருப்பி இந்த மாதிரி பதிவுகள் பண்ணீங்கன்னா இனி அடுத்து வர தலைமுறை இதைத்தானே நம்புவாங்க. இல்ல, என்னுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது 2 சமூகம் இணக்கமாகணும் அப்படிங்கிறது. இணக்கமாகணும் தான் இன்னைக்கு நாங்க இந்த படம் எடுக்கிறதே இணக்கமாகணும் தான். 2 சமூகம் இணக்கமாகணும். 2 சமூகத்துக்குள்ள இளைஞர்கள் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும். என்ன, அதுதான் எங்களோட ஆசை. நீங்க இதோட நீங்க முதல் தடவை பதிவு செய்ய மாட்டேன், போட மாட்டேன்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க. திருப்பி இன்னைக்கு போட்ட பதிவு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துது. இல்ல, நான் என்ன அதாவது பிராக்கெட்ல விடுவிக்கப்பட்டாருன்றாங்க. சாதி வெறியர்கள் நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறீங்க. முத்துராமலிங்க தேவர் அந்த வரி வரும்போது உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீங்க ஏன் போடுறீங்க? முத்துராமலிங்க தேவர் குற்றம் சாட்டப்பட்டார், அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அவர் உள்ள போய் உட்கார்ந்து அவர் அதுக்கு பெயில் கூட போடல. அவர் நிரபராதின்னு போட்டு சொன்ன பிறகுதான் விடுதலை வெளியே வராரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு, எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுன்னு இருந்திருப்பாரு. அதையே அந்த குற்றத்துல இருந்து எப்படி விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க அதாவது அவருடைய ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கேன். அவருடைய புத்தகம் நம்ம தினகரன் ஒரு பத்திரிகையாளர் எழுதின புத்தகம் நான் படிச்சிருக்கேன். எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். படிச்சதன் அடிப்படையில தான் அந்த சம்பவங்களை நம்ம சொல்றோமே ஒழிய இப்ப படிக்கல அது முத்துராமலிங்க பத்தி இல்ல அவருடைய பேச்சுகள் எதுவும் நம்ம படிக்காதவங்க கூட இதை நம்பிடுவாங்க நீங்க சொல்றது. அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க நல்லா படிக்கிறவரு, நல்ல ஊடகங்கள்ல விவாதத்துக்கு போறவரு, இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. நீங்க எப்படி பொறுப்பற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இப்பெல்லாம் 2.5 வருஷமா அந்த ஒரு படத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஒரு தேசிய தலைவர் டைட்டில் வச்ச தேவர்னு டைட்டில் வைக்க தெரியாதா எங்களுக்கு? சொல்லுங்க, ஒரு தேவர்னு டைட்டில் வைக்க தெரியாதா? இல்ல ஒரு சாதி எதை பண்ண தெரியாதா? நம்ம படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தலைவர்கள் வராங்க. எல்லாத்தையும் மெரிட் பண்ணிருக்கோம், யாரையுமே டீமெரிட் பண்ணல. எப்பயுமே பண்ண போறீங்க. எப்ப ரிலீஸ்? நம்ம தேவர் ஜெயந்தி அக்டோபர் 30. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் பாக்குறேன். இனிமே இந்த பதிவை கொஞ்சம் நீக்கி விடுங்க. எனக்காண்டி நான் சொல்றேன், பதிவை நீக்கி விட்டுருங்க. ஏன்னா இனிமே பிரிவினை வேணாம். சரிங்க, உங்களையும் நாங்க சகோதரதான் நினைக்கிறோம். மகிழ்ச்சி. பிரிவினை பதிவு வேணா, அதை நீக்கி விட்டுருங்க. நன்றிங்க. இப்ப நான் திருப்பி பார்ப்பேன், கொஞ்சம் அதை நீக்கி விட்டுருங்க. வேற மாதிரி பதிவு போடுங்க. சரிங்களா? சரி. தேங்க்யூ.